வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பிப்ரவரி 1ஆம் தேதி, அதனால் நான் ஃபேமிலி பட்ஜெட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். நேற்றே ஃபேமிலி பட்ஜெட்லாம் எழுதி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதமும் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்கம்லேருந்து 50% நான் சேவிங்ஸில் நான் போடுறேன். எப்படி நான் 50% சேர்க்குறேன் என்னோடய இன்கமில், மிச்சம் இருக்கக்கூடிய 50% ஆஃப் இன்கமில் நான் எப்படி செலவுகளை பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டு. இந்த 2025 லாஸ்ட்டு ஜான்வரியிலேருந்து இப்படி தான் 50-50 நான் பிரிக்கிறேன். போன மாதம் நான் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணி இந்த 50-50 நான் ஜெயிச்சேனா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். வாங்க இப்போ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்போதும் போல் தான் 26,000 என்னோடய இன்கம். இதை நான் 13,000 பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 13,000க்கு செலவுகள், மிச்சம் இருக்கக்கூடிய 13,000க்கு சேவிங்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செலவுகளை பார்த்துடலாம். 13,000க்கு நான் முதல்ல கிராசரிக்கு 3,500 போட்டிருக்கேன். போதும், எனக்கு கரெக்டாக இருக்குது. பாலுக்கு 1,320 இதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. கிராசரி 4 பேர் எங்கள் வீட்டில், 2 பெரியவங்க 2 சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் கோயிங் கிட்ஸு. ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் மறுபடியும் வாங்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து காய்கறிக்கு 1,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். பெர் வீக் 250. ஸோ இப்போ நான் ரெகுலராக சந்தையில் வாங்குறதுனால எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது, குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குது. அதனால் நான் ரெகுலராக இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் போயிடுறேன். உங்களுக்கே தெரியும், மெனு பிளான் வீடியோ வாரம் எவ்வளோ ரூபாய்க்கு நான் காய்கறி வாங்குகிறேன், அதே மாதிரி என்ன நான்வெஜ் வாங்குகிறேன் அப்படிங்கிற ரெண்டுமே போட்டு ப்ளஸ் மெனு பிளானும் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் கரெக்டாக இருக்கும். நான்வெஜ்ஜும் அப்படி தான் 1,300. ஸோ 1,300 எனக்கு நிறையா பணம் மிச்சமாகும். ஏன்னா ரொம்ப தேவையான அளவு மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். ஏன்னா அது அளவுக்கு அதிகமாகவும் எங்களால் சாப்பிட முடியாது. ஸோ சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, இப்போ கொஞ்சம் இறால் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் பொதுவாக நாங்கள் வாங்கக்கூடிய நான்வெஜ் ஐட்டம். ஸோ இது 4 பேருக்கு தேவையான அளவு வாங்கும் பொழுது எங்களுக்கு 1,000 ரூபாய், 1,100 அந்த மாதிரி தான் வரும். ஸோ 200 எக்கெல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து 1,300 நான் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் கேஸுக்கு எந்த மாதம் கேஸ் மிச்சம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒவ்வொரு மாதமும் நான் பணம் எடுத்து வச்சுருவேன். அந்த மாதம் இன்கேஸ் அந்த கேஸ் வாங்க வேண்டாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை சேவ் தரலாம்ல. அதனால் எங்களுக்கு சிலிண்டர் 1.5 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வருது. சரி, ஓகே, நாங்கள் இன்னுமே ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். கொஞ்சம் எலக்ட்ரிக் அடுப்பை இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணதில் சிக்கல் இருக்கிறதுனால தான் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வர ஆரம்பிச்சிரும். பார்க்கலாம். அடுத்து பெட்ரோல் 1,500. ஏன்னா இப்போ கண்டிப்பாக பெட்ரோல் 1,500 நான் எடுத்து வச்சிட்றேன். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் நிறையா ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நடக்கிறேன்னு. அந்த மாதிரி நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதில் பணம் மிச்சமாகுது. இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு நம்ம 1,500 எடுத்து வச்சுறது நல்லது. ஏன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால தான். லாஸ்ட் மந்த்லாம் 9 days லீவ் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு பெருசாக பெட்ரோலில் கொஞ்சம் மிச்சமானுச்சு. இந்த மாதம் நம்ம அப்படி நினைக்க முடியாது. அதனால் ஓகே, 1,500 எடுத்து வச்சுருப்போம். நம்ம அமௌண்ட்டை ஒரு 200-300 கூட வச்சாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக வச்சிடக்கூடாது. அப்புறம் மெடிசனுக்கு ஒரு 500 நான் ரெகுலராக போடக்கூடிய மெடிசனுக்கு 500. ஒய்ஃபுக்கு கொஞ்சம் தைராய்டு மாத்திரை போடுறாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 500 rupees அதை எடுத்து வச்சுருவேன். கேபிளுக்கு பார்த்திங்கன்னா 330. அது எப்போதும் ஜிபேயில் கட்டிடுறதுனால அந்த அமௌண்ட் அப்படியே ஜிபே அக்கௌண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் 1,500 rupees தான் ஒதுக்க முடியும். 1,500லாம் 1 month ஒதுக்கி பார்த்தேன். அப்போயும் அதுக்கேற்ற மாதிரி செலவு தான் வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம ஸ்நாக்ஸ் அமௌண்ட்டை கம்மி பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்க்கு மாறுவோம்னு சொல்லிட்டு 1,000 rupees தான் நான் இந்த மாதமும் நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் மந்த்து நான் எப்படி ஸ்நாக்ஸ் செலவு இது பண்ணேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதமும் 1,000 rupees தான். இதில் நான் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிப்பேன். நிறைய பேர் காய்கறி வாங்கும்பொழுது ஏன் ஃப்ரூட்ஸ் வாங்கலை அப்படின்னுவீங்க. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வேறு கடைகளில் வாங்குவேன். அது ஸ்நாக்ஸ் வாங்கும்பொழுது ஃப்ரூட்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்னோடய ஃப்ரூட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஸ்நாக்ஸில் தான் வரும். அது இல்லாமல் இப்போ மேற்கொண்டு சொன்ன செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் வந்துச்சுன்னா 550 அதர்ஸ்னு ஒதுக்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து அந்த அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஈபிக்கு 1,000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய். ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்க 2,000 வந்துடும். அதில் நான் ஈபியை 2,000 ரூபாய்க்குள்ளே நான் பில்லு கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதுனால. அதனால் ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா எங்களுக்கு லாபம் தான்.
இல்லை அப்படின்னா எங்களுக்கு நஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு ரூ. 1000னா 2 மாதத்துக்கு ரூ. 2000க்குள்ளே ஈபி பில் வர மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நான் ஈபி பில் கட்டினேன் அப்படின்னா நான் வாங்குகிற சம்பளத்துக்கு ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ ஈபியை வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டில் அப்படியே ஃபேனை போட்டு வந்துடுவாங்க, லைட்டை போட்டு வந்துடுவாங்க, ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்க, சுவிட்சை ஆஃப் பண்ண மாட்டாங்க. இதெல்லாமே கொஞ்சம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பட்ஜெட்டு. அப்புறம் சேவிங்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். அதை நான் ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 10% சேவிங்ஸ்க்கு நான் 2600 எடுத்து வைக்கணும். ஸோ 2400 நான் எடுத்து வச்சு தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் எங்கள் 3 பேருக்கு பிபிஎஃப், பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ, ஆளுக்கு ₹1000 போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிடுவோம். ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒரு ₹5000 நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு மாதமும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி சேவிங்ஸ், அதாவது இப்போ இது இல்லாமல் பட்ஜெட்டில் 13,000 போட்டிருக்கேன். இது இல்லாமல் சில சமயம் ஏதாவது அவசர செலவுகள் வந்துச்சுன்னா இந்த எமர்ஜென்சி கவர்லேருந்து நான் எடுத்துப்பேன். இது தனியாக இருக்கும், இது தனி சேவிங்ஸாக இருக்கும். போன மாதம் எதுவும் யூஸ் ஆகலை அந்த அமௌண்ட்னா அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் மை அமௌண்ட், எனக்கு நான் ஒரு ₹600 கொடுத்துப்பேன். ஸோ எனக்கு ஆசைப்பட்ட நேரம் ஒரு காஃபி குடிக்கிறதோ, ஏதோ ஒன்று போய் சாப்பிட்டுக்கிறதோ, என்னுடைய தனிப்பட்ட செலவுகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு ₹600 நான் கையில் வச்சுருப்பேன். அதை மோஸ்ட்லி செலவு பண்ண மாட்டேன், சேமிச்சிருவேன். இதுதான் சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சுருக்கிறது. ஸோ என்னுடைய பட்ஜெட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் என்னங்கிறது தெளிவாக இதாகிடுச்சு. இன்னும் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலை. நான் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசித்துட்ருக்கேன். இந்த ரிச்சி கோல்டில் ஏதாவது இது ஷேர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இன்கேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நான் பொதுவாக இந்த தங்கம் திட்டத்துலலாம் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் நான் சொல்லி அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அதில் எதுவும் நஷ்டம் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் நான் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பெட்டர் நான் என்ன யோசிக்கிறேன்னா மாதம் ஒரு இன்கம், ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சு ஒரு ஆர்டி மாதிரி கட்டி பல்காக போய் கடையில் கொடுத்து காயினாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு என்ன சிம்பிளாக நான் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே பணத்தெல்லாம் கொஞ்சம் சில்லறை மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு என்வலப்லையும் நான் வந்து அமௌண்ட் போட்டுட்டு வரேன். எவ்வளோ ரூபா நான் பட்ஜெட் போட்டனோ அந்த அமௌண்ட்டை அந்த கவரில் போட்டு வச்சுட்டு இதை பேக் பண்ணால் தான் எனக்கு 1ஆம் தேதி விடியும். ஏன்னா தனித்தனியாக கவரில் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது மொத்தமாக இருக்கிற வரைக்கும் ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று கவரில் நான் வைக்கல, அதுக்குள்ளாட்டியும் கொஞ்சம் அவசரமாக சில மளிகை சாமான் வேணும்னு கேட்டாங்க. அது போய் வாங்கினா அந்த ₹3500 திரும்பி அந்த கவரில் வச்சு எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சரி வாங்கலான்ட்டு. ஸோ இன்னொன்று உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் என்ன செஞ்சுருவேன், மோஸ்ட்லி 31st நைட்டே பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதனால் வீடியோ போடவும் எனக்கு வசதியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம தனி கவரில் பிரித்து வச்சுருங்க. இல்லை தனி பேக் வச்சுருந்திங்கன்னா ஒரு செலவுக்கும் ஒரு பேக் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த க்ரீன் கலர் பவுச் எங்கே வாங்கினீங்க. நார்மல் ஸ்டேஷ்னரி கடைகளில் செக்லீஃப் ஹோல்டர்னு கேட்டால் கிடைக்கும். இல்லைனா நான் ஆன்லைன் லிங்க்கு தரேன். ஆன்லைனில் எனக்கு இன்னும் ரேட்டு கூட மாதிரி இருக்குது. நான் ஒரு ₹150 வாங்கினேன், ஆன்லைனில் ₹250 கொடுக்குறாங்க. நான் வந்து அதோடய லிங்க் வேறு நான் கொடுக்குறேன், அமேசான் லிங்க்கு. நீங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு க்ரீன் கலர் பேக், இந்த கலர் கிடைக்காது, வேறு கலர் கிடைக்கும். இப்போ எல்லா ஸ்டேஷ்னரி கடைகள்லையுமே இது கிடைக்குது. அழகாக கவரில் எடுத்தோமா, அந்த அமௌண்ட்டை போட்டோமா, அழகாக இந்த பவுச்சில் வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்குது. அந்த பவுச்சிலே மேலே கொடுத்துருக்காங்க, அட்டையும் கொடுத்துருப்பாங்க கலர். அதில் நம்ம கிராசரி, மெட்ஸு, வெஜ்ஜுன்னு எழுதி அந்த மேலே உள்ள அதோட கவரில் சொருகி வச்சிட்டோன்னா கரெக்டாக அதில் நம்ம என்வலப்பை வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். நம்ம பில்ஸு கார்டு எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டு வச்சதுக்கப்புறம் திருப்தியாக இருந்துச்சு. பட்ஜெட்டும் போட்டாச்சு, பேக் பண்ணியாச்சு. நாளையிலேருந்து செலவு ஆரம்பிச்சிட்டு செலவு கணக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்களும் பட்ஜெட் போட்டிங்களா, எப்படி பட்ஜெட் போட்டிருக்கீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.